கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. இந்நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக நானே நல்ல மேய்ப்பன் என்ற தலைப்பின் கீழே தேவனுடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார். யோவான் 10:11 வாசிக்கும் பொழுது இப்படியாய் வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். தாவீது சொல்றார் 23ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி அதை சொல்லியிருக்கிறார். அதுபோல நமக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பரா இருக்கிறார், நல்ல அப்பாவா இருக்கிறார். ஆடுகளுக்கு மேய்ப்பன் எவ்வளவு முக்கியமோ அதுபோல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். நல்ல மேய்ப்பராக இருக்கிறபடினால நம்ம என்ன செய்யற, உள்ளும் புறமும் நல்ல மேய்ச்சலை கண்டடைவீர்கள்னு சொல்றார். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக என்ன செய்ய, அந்த ஆடுகள் வயிறு நிறையணும், நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. அதே போல ஆண்டவரும் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறதுனால நம்ம மேல அவர் அக்கறை உள்ளவராய், கரிசனை உள்ளவராய், நம்மை விசாரிக்கிறவராய், நம்மை பராமரிக்கிறவராய், நமக்கு நன்மை செய்கிறவராய், அவர் நல்ல மேய்ப்பராக, நமக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். நம்ம நல்ல ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்துல ஆண்டவருக்காக ஒரு மகிமையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி அவர் நல்ல மேய்ப்பராக, நல்ல தகப்பனாக அவர் நமக்கு இருக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போது யோவான் 10:9 ஆண்டவர் பாருங்க, நமக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறவர். அவர் என்ன செய்வார், எங்க போனாலும் நம்ம நல்ல இந்த உலகத்துல ஆண்டவருக்காக ஒரு மகிமையான, ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழணும். யோவான் 10:10 வாசிக்கிறோம். திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான்ட்டு வேற ஒன்றுக்கும் வரான், நானும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் வந்தேன்னு சொல்றார். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனையே கொடுத்தார். ஜீவனை கொடுத்து மீட்டபடினால இன்றைக்கு நாம பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கை வாழணும் என்பதற்காகத்தான் அவர் ஜீவனை கொடுத்தார். வேதத்துல வாசிக்கிறோம். 14ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை பாருங்க, ஜீவ வார்த்தை என்று பார்க்கிறோம். அந்த கர்த்தர் நல்ல மேய்ப்பனா இருக்கிறதுனால ஜீவ வார்த்தையை நமக்கு அவர் கொடுக்கிறார். ஜீவ வார்த்தையை கொடுக்கிறபடினால ஆண்டவர் என்ன செய்கிறார், நல்ல காரியங்களை செய்கிறார். இந்த வேலையிலையும் கூட 14 வாசிக்கும், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல நானும் பிதாவை அறிந்திருக்கிறது போல நான் உங்களை என்ன செஞ்சிருக்கேன், அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளுக்காக நான் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களை நல்ல ஆடாக, நல்ல பிள்ளைகளாக அவர் என்ன செய்யறாரு, பிதாவை இயேசு அறிந்தது போல நம்ம வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரை அறிந்திருக்கிறபடினால தேவன் அந்த இயேசுவுக்கு என்ன செய்யறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறார். வேதத்துல வாசிக்கிறோம் 17ஆம் அதிகாரத்துல, ஜீவனை கொடுக்கவும் என்ன செய்ய, அந்த ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் நான் என்ன செய்யறேன், அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வேதத்துல வாசிக்கிறோம். லூக்கா 10:19 வாசிக்கும் பொழுது, சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. இயேசுவுக்கு தேவன் அதிகாரத்தை பிதா கொடுத்தது போல நமக்கும் தேவன் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகத்துல கிறிஸ்துவுக்காக நாம் நல்ல அதிகாரத்தோடு, நல்ல வல்லமையோடு இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வேலையிலையும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்ம ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர். அதனால இயேசு மேல பிரியமா இருக்கிறார். ஆண்டவருக்கு பிரியமானவராக இயேசு இருந்தார். ஏன்னா அப்பாவுக்கு பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் செய்தார். வேதத்துல வாசிக்கிறோம், அவர் பிரியமானவைகளை செய்தபடினாலே அந்த பிதா என்ன செய்யல, அவரை தனியே இருக்க விடவில்லை என்று பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், பிரியமானவர்களாக, ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறவர்களாக, வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிரியம் நம்ம மேலே இருக்கும். வேதத்தில் அப்படிதான் போட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறும் பொழுது சொன்னாரு, பிதா சொன்னாரு, இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் என் நேசகுமாரன்,
இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னு சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய பிரியம் நம்ம மேல இருக்கும். தேவன் நம்ம மேல பிரியமா இருப்பார். தேவன் நமக்கு நல்ல அதிகாரத்தை தந்திருக்கிறார், அத்தாரிட்டியை தந்திருக்கிறார், ஆளுகையை தந்திருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், இந்த பூமியில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க ஆளுகையோடு ஆனந்தத்தோடு என்ன செய்ய வேண்டும், அந்தஸ்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதைத்தான் என்ன செய்யணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய மேன்மைக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறாங்க. ஏன்னா நம்ம மேன்மை, நம்ம உழைத்தால், நாம் சம்பாதித்தால் நம் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள் என்று நினைக்கிறார்கள். இது போல இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறார், மீட்டிருக்கிறார். ஜீவனை கொடுத்து மீட்டபடினால நாம் இந்த பூமியில நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் விருப்பத்துக்கு ஏற்ப நமக்கு நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான்னு பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில வேதத்துல வாசிக்கிறோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்குது. நாம் தேவனுடைய ஆடா இருந்தோம்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம், ஒபே பண்ணுவோம். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் என்ன செய்யும், அம்மா அப்பா சொன்ன உடனே அந்த காரியத்தை ஒபே பண்ணி என்ன செய்வாங்க, கீழ்ப்படிவாங்க. அது போல இன்றைக்கு ஆண்டவருடைய ஆடா இருந்தா, ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்தா அவருடைய சத்தத்துக்கு நம்ம என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். வேதத்துல சொல்லியிருக்கு, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவனை விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான்னு சொல்லி, நம்ம தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுத்து நம்ம செயல்படும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். தேவன் நமக்கு நல்ல அப்பாவா இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, வேதத்துல வாசிக்கிறோம், ஏசாயா 55:2-3 வாசிக்கும் போது, நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைத்து இருக்கும். அப்போ இந்த உலகத்தில் நல்லது கெட்டது என்று அறியக்கூடிய அறிவு இருக்கணும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவங்களுக்கு. நல்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எது, தேவனுடைய வார்த்தைக்கு அகேன்ஸ்டா இருக்கிற காரியங்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதான் சொல்ற, எனக்கு செவி கொடுக்கிறவர், ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கணும். செவி கொடுத்து நீங்க நலமானதை சாப்பிடுங்க, நல்ல வசனங்களை சாப்பிடுங்க, நல்ல புல்லுள்ள இடங்கள்ல மேய்ப்பார்கள். அதுபோல நம்ம ஆண்டவர் நம்ம நீதியின் பாதையில, சத்தியத்தின் பாதையில ஆண்டவர் வளர்த்து நடத்துகிறார். ஜீவ ஊற்று அப்படின்னு சொல்றார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்துல இருக்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ள தங்கி இருக்கிறார். ஜீவ ஊற்று எனக்குள்ள பொங்கி பொங்கி வருதே அப்படின்னு பாட்டு படிக்கிறோம். அப்ப ஜீவ ஊற்றாகிய தேவனுடைய ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். ஆவியானவரோடு பேசணும், ஆவியானவரோடு நம்ம பழகணும். பழகும் பொழுது அப்ப நம்ம வாழ்க்கையில ஜீவ ஊற்று, ஜீவ நதி என்ன செய்யும், புறப்பட்டு அநேகரை ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகும். அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய், அநேகருக்கு பிரயோஜனமானவர்களாய் நாம் இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்துல வாசிக்கிறோம், அவைகள் 28ஆம் அதிகாரத்தில் 10:28 யோவான் சுவிசேஷத்துல, ஒரு காலம் அவைகள் என்ன செய்யுது, கெட்டு போவதில்லை. ஆண்டவருடைய ஆடுகளாக இருந்தால் நாம் வாழ்க்கையில ஒரு நாள் கெட்டு போக மாட்டோம், ஒரு நாள் நாம் என்ன செய்ய, புறம்பே தள்ளப்பட மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார். தாவீது சொல்றார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்து நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், ஆகப்படியால் நான் அசைக்கப்படுவது, எந்த காரியமும் எந்த பிரச்சனையும் என்னை அசைக்க முடியாது. ஏன்னா தேவன் எனக்கு முன்பாக இருக்கிறார், தேவன் எனக்குள் இருக்கிறார். இன்னைக்கு தாவீதுக்கு முன்பாக இருந்தார், வலது பரத்துல இடது பரத்துல இருந்தார். இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கிறார். ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுமில்லைன்னு சொன்ன ஆண்டவர் நமக்குள் இருக்கிறார். அதனால நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம் தேவன் நமக்குள் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்யறாரு, பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அந்த பெரியவர் அதான் போட்டுக்க, அவர் பெரியவராக இருக்கிறது போல இயேசுவையும் உலகத்தில் என்ன செய்ய, பெரியவராக இருக்கிறார். மாணோர் பூதலத்தோர் அனைவரும் முழங்கால்கள் முடங்கும்படிக்கு தேவன் இயேசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தார். ஏன்னா பிதாவுக்கு இயேசு கீழ்ப்படிந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும், அவருக்கு பிரியமானது நம்ம செய்யணும்.
அவருடைய வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் வழியில் நடக்கணும். வழியில் நடக்கும் பொழுது அதான் சொல்லுது, அவருடைய ஆடுகளாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, உட்பிரவேசிப்பாங்க, நேர் வழியில் நடத்தப்படுவாங்க. கள்ளனு கொள்ளை காரணமாக இருக்கிறவன் என்ன செய்வான், ஆடுகளை குறித்து அக்கறைப்படான். ஓனாய் வரும்போது என்ன செஞ்சிருவான், கூலிக்காக மேய்க்கிறவன் ஓடி போயிடுவான். ஆனால் சொந்த ஆடுகளாக இருந்தால் அந்த ஓனாயோட போரிட்டு என்ன செய்வாங்க, ஓனாய்க்கு தப்பு வைக்கிறதுக்கு வழியை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு ஆடு போயிடுச்சுன்னா தான் பிள்ளைகளை இழந்த மாதிரி ஆடு மேய்ப்பர்களுக்கு. அதுபோல் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருந்து எல்லா தீங்குக்கு விலக்கி நம்மை பாதுகாக்கிறார். எல்லா தீங்குக்கு விலக்கி நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவன், நம்ம மேல கரிசனை உள்ள தேவன், நம்மை பராமரிக்கிறவர், நம்மை பாதுகாக்கிறவர். எங்கு போனாலும் வந்தாலும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு நமக்கு. ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு உடையவனாய் ஓனாய்க்கும் என்ன செய்யும், தீமையான காரியங்களுக்கும் விலக்கி பாதுகாக்கிறது போல இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல பாதுகாப்பாக இருக்கிறார். யோவான் 7:37 வாசிக்கும் பொழுது, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் உள்ளத்தில் இருந்து என்ன செய்யும், ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றார். இப்போ நம்ம ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தால் நம்மிடத்துல இருந்து என்ன செய்யும், ஜீவ ஊற்று நதி போல ஓடும். விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும். தேவன் மேலே அன்பாக இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில் பற்றுதலாக இருக்கணும். தாவீது அதான் சொல்றாரு, அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கிறபடியா அவர் என்னை விடுவிப்பார், என்னை தப்பு வைப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுபோல் நம்ம அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு இதயத்திலிருந்து ஜீவ ஊற்று. அப்போஸ்தலர் 10:35 வாசிக்கிறோம், எந்த ஜனமாக இருந்தாலும் அவருக்கு பயந்து இருக்கிறவன் அவருக்கு என்ன செய்யலாம், உகந்தவனாக இருக்கிறான். உகந்தவனா ஏற்றவன். ஆண்டவருக்கு நம்ம பயந்து இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், நம்ம அவருக்கு பிரியமானவர்களாய் உகந்தவர்களாய் இருக்கும்போது அவருக்கு ஏற்றவர்களாய். ஒரு பிரியமான பிள்ளைகள் இருக்காங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் அந்த பெற்றோருக்கு என்ன செய்யும், பிரியம் உண்டாகும். கீழ்ப்படியில என்ன சொல்லுவாங்க, அம்மா சொல்கிற காரணத்தை கேட்க மாட்டேங்கிற, நான் மட்டும் இது வாங்கி தரவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாரு. ஆனால் நான் என்ன செய்யணும், அவருக்கு பிரியமான பிள்ளையா உபயோகப்படுறதுக்கு கீழ்ப்படுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதை செய்யும் பொழுது அவருடைய இருதயம் மகிழும். பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியும் போது இருதயம் மகிழ்ற மாதிரி இயேசுவும் நமக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறார். அவருடைய இருதயத்தில் என்ன செய்யணும், நம்ம மகிழ்ச்சி ஊற்றுவர்களாக இருக்கணும், உகந்தவர்களாக இருக்கணும். ஒரு ஊழியக்காரர் அப்படி தான் பாருங்க, 10 கோடிக்கு மேலே இடம் முடிச்சிருக்கிறாரு. ஆனால் ஒரு 10 லட்சம் ரூபாய் பத்திரம் முடிக்கிறதுக்கு தேவைப்படுது. அதை பாருங்க, ஒரு விசுவாசி அது பொறுப்பாக செயல்பட்டுருக்காங்க. அந்த 10 லட்சம் கொடுத்து அவங்க முடிச்சு விட்டுருக்காங்க. முடிச்சுட்டு இந்த பாஸ்டர் எதையாவது அவங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும், நம்ம காசை எதிர்பார்க்காம அவங்க முடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பாருங்க, அவங்களுக்கு 10 லட்சம் செலவு முடித்து ஆண்டவருக்காக அவங்க கொடுத்தவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சது, 1 சென்ட் இடத்துல ஒருத்தவங்க இவங்க இடத்துல வீடை கட்டிட்டாங்க. கடைசி பாருங்க, அவங்க 30 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்காங்க. பாருங்க, இடத்துக்கு இடமும் கிடைச்சது, 30 லட்சத்துக்கு வீடு கிடைச்சது. இவங்க 10 லட்சம் ஆண்டவருக்காக செலவழிச்சனால அவங்களுக்கு கிடைச்சது எவ்வளவு, 3 மடங்கு. கர்த்தர் அவ்வளவு பெரிய காரியம் செய்ய முடியும். கர்த்தருடைய காரியத்தில் நம்ம என்ன செய்யணும், கரிசனையாக இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் இல்லி கணக்கு பார்க்கக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம கிரியை நடப்பிக்கும் போது ஒருவருக்கு ஒரு நாள் அவர் கடனாளி அல்ல. நீங்கள் கொடுக்கறத அவர் திரும்ப கொடுத்துருவார், 100 மடங்காக கொடுத்துருவார். ஆண்டவர் ஒருவரையும் ஆண்டவர் செய்ய மாட்டார். வெறுமையான அன்புள்ள பிரயாசத்தை கண்டு மறந்து விடுகிறதுக்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்லவே அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் மேய்ப்பனா அவர் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அதான் சொல்லியிருக்கு, என் ஆடுகளை என் தொழுவத்திற்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்றார். என் ஆடுகளை என் தொழுவத்துக்கு கொண்டு வருவேன்னு சொல்றார். அப்படி கொண்டு வரும்போது என்ன செய்யுமா, அந்த தொழுவத்தில் இருந்தால் தான் அந்த ஆடுகள் பழுகி பெருகி என்ன செய்ய முடியும், அந்த தொழுவத்து நிறைய திரளான ஆடுகளை கொடுக்க முடியும். அதுபோல நல்ல விசுவாசிகள் தேவனுடைய பிள்ளைகள் சபையில் இருக்கணும். சபையில் ஆண்டவர் பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். 2வது ஊழியக்காரர்களை வச்சிருக்கிறார் சபையின் மேய்ப்பரா. அந்த தொழுவத்தில் இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், எல்லாவற்றிலும் பெருக முடியும், எல்லாவற்றிலும் வளர்ச்சி அடைய முடியும். ஆவிக்குரிய காரியத்திலையும் வளர்ச்சி அடைய முடியும், பூமிக்குரிய காரியத்திலையும் நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும்.
நீங்கள் செய்கிற தொழில் வேலையிலையும் முன்னேற்றத்தை காண முடியும். தனிப்பட்ட முறையில் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. இப்போ கட்டடத்தில் இருக்க செங்கலுக்கு பாதுகாப்பு உண்டு, யாரும் எடுக்கவே முடியாது. தனியாக கீழே கிடக்கிற செங்கலை யாருனாலும் எத்திட்டே போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதே போல் சபையில் இல்லாத விசுவாசிகளை ஓனாய் எப்போனாலும் பிடுங்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆயத்தமாக. அதனால் ஒரு சபையில் நம்ம என்ன செய்யணும்? அங்கமாக இருக்கணும். தேவன் சபைக்கு தான் தலைவராக இருக்கிறார், சபையின் பிரதான மேய்ப்பர். அந்த சபைக்கு நம்ம என்ன செய்யணும்? எந்த சபையில் ஆண்டவர் தான் ஒப்பு கொடுத்துருக்காரு. ஒரு பிள்ளை பிறக்குதுன்னா இந்த வீட்டில் பிறக்கிறேன்னு சொல்லி பிறக்கிறது இல்லை. அந்த பிள்ளைக்கு கிருபையா தேவன் அந்த பெற்றோரை தாய் தாப்பனை நியமிச்சிருக்கிறார். இது போல ஒரு சபைக்கு விசுவாசியா தேவன் ஆணையம் பண்ணியிருக்கிறார். தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். தேவன் தான் ரட்சித்து இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சபைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? வந்து என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும் தான் நீங்கள் பழக முடியும், பெருக முடியும், வாழ்க்கையில் முன்னேற முடியும். நம்ம தேவனுடைய வார்த்தையை சபையில் இல்லாமல் இஷ்டத்துக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கை வந்து என்ன செய்யும்? சீர்கேடாயிடும், ஒழுக்கமற்ற வாழ்க்கை ஆயிடும், கீழ்ப்படிதல் இல்லாத வாழ்க்கை ஆயிடும். ஏசப்பா பிள்ளை தான், ஆனால் எல்லாத்துக்கும் ஒழுங்கும் வர இருக்கு. எல்லா காரியங்களும் பைபிளில் போட்டுது, ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட கடவுள். இன்னைக்கு விசுவாசியாக இருக்கிறவங்க ஒரு ஒழுங்கான விசுவாசியா, கிரமமான விசுவாசியா, உறுதியான விசுவாசியா இருக்கணும். ஏன்னா தானவனுக்கு பிடிச்சு பிடியாமமான எல்லாமே வாழக்கூடாது. இப்போ தேவன் நியமித்த சபையில் தேவன் நம்மை வைத்திருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நல்ல மேய்ப்பருக்கு நம்ம கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் பொழுது தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானே நல்ல மேய்ப்பன் சொன்ன தலைப்பின் கீழே இன்றைக்கு சத்தியத்தை பார்க்க தேவன் உதவி செய்தார். இதை கேட்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.